ஏ சண்முகசாமி, நிச்சயமா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏலே, எதை எதை எப்ப செய்யணும்ன்றது என் அப்பா முருகனுக்கு தான்ல தெரியும். எதை காட்டணும், எதை மறைக்கணும், இதெல்லாம் என் அப்பா முருகனோட திருவிளையாடல்ல. அவன் என்ன செய்ய சொல்லி என்ன சொல்தானோ அதை செய்யறத மட்டும்தான் இந்த அடிமையோட கடமை. இவன்கிட்ட வாயை கொடுத்து நீ வார்த்தையை வாங்க பாக்குறியாக்கோ? இவன் தான் சரியான கல்லூரி மங்கனா இருக்கிறான. நீ வேற வேலை ஏதாவது இருந்தா பாருத்தா. ரொம்ப நன்றி அப்பாச்சாமி. இது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப அப்பாச்சாமி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. போய் குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இந்த வயிறு சாமி வேற ஒரே பசிக்குதா. அப்போ நான் குளிக்க போவா? போய் அவனை யார் தடுத்தா? சொல்லிட்டு இப்படி பிரேக் டவுன் ஆன சிமெண்ட் லாரி மாதிரி குறுக்கவே நின்னா நான் எப்படி போவேன்? கொஞ்சம் வழி விடு. சிமெண்ட் லாரி நானு சிமெண்ட் லாரி சொல்லிட்டு போறேன். என்ன சிரிப்பு? சாரிட்டு மாமா, ஏதோ ஒண்ணு சரியில்லை மாமா. இவன் ஏதோ தனி ரூட்ல பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்தாச்சு. அவங்க பாத்துக்கிட்டோன்னு இவன் இருக்க மாட்டானா? எனக்கும் ஒண்ணும் புரியலத்தா. என்ன பண்றது? யோ, நீங்களே இங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க. கூட்டம் போடாதீங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. நிக்காதியா, போங்க. அங்க யார் பண்ணிக்கிறது? போங்க, போங்க, நிக்காதியா. எப்பா சொல்றல, போங்கப்பா. நிக்காதீங்கறல, போங்க, போங்க, போங்க. நிக்காதி, போங்க. என்னையா, ஃபாரன்சிக்ல இருந்து வந்தாங்களா? ஆமா, வந்தாங்கய்யா. போட்டோலாம் எடுத்துட்டு போயிருக்காங்கய்யா. வேற தடை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு போனாங்கய்யா. மூப்பன் ஆகி வந்துருச்சானே? ஆமாங்க மேடம், மெயின் ரோடு போய் அப்படியே நின்றுச்சு. எவ்வளவு நேரமாச்சு? இப்பதாங்கய்யா, அரை மணி நேரம். ஆம்புலன்ஸ் இன்னுமா வரல? செந்தூர் பைபாஸ்ல ஒரு பெரிய ஆக்சிடென்டா. எல்லா ஆம்புலன்ஸும் அங்க போயிருக்கியா. நமக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி சரி, ஆம்புலன்ஸ் வந்த உடனே கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை ஒப்படைச்சிட்டு சைன் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கய்யா. ஐஓ கூட வரணுமே. வீரா சார், நீங்க தான் ஐஓ. கூட இருந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க தான் முடிக்கணும். எஸ் சார். இங்க பாரு, வேலையை பொறுப்பா பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல பாடியை ஒப்படைச்சிட்டு தான் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். எஸ் சார். இடையில ஏதாவது தப்பு நடந்தது அப்புறம் நீங்க சஸ்பெண்ட் தான். எஸ் சார். சொல்லு ரத்னம். நீங்க சொன்னபடியே பண்ணியாச்சு மேடம். டெட் பாடிக்கு வீராவை செக்யூரிட்டியா நிக்க வச்சாச்சு. எக்ஸாக்ட்டா எந்த இடம்? மேடம், ஸ்டேஷன் லிமிட்டோட எல்லை மேடம். சுடுகாட்டுக்கு பக்கத்துல. எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களா? ஸ்பாட்லயே நின்னு உங்களுக்கு அனுப்பிட்டேன் மேடம். வெரி குட். நான் இன்னும் பார்க்கல. இருட்டுனதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஏட்டு அங்க இருந்து போயிடணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏற்கனவே ஏட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் மேடம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். வெல் டன். நைட் முழுக்க அங்க ஆம்புலன்ஸ் போகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். வீரா அந்த பொணத்தோட அங்க தனியா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். பொம்பளை புள்ள
அங்க தனியா இருக்குமா மேடம்? என்ன திடீர்னு இறக்கமெல்லாம் வருது? சே ஒரு பேச்சுக்கு கேட்டேன் மேடம். அவ தனியா இருக்க மாட்டா. புரியலையே மேடம். இவ்ளோ ஏற்பாடும் ஒரு நோக்கத்துக்காக தான். அவ கூட என்னோட சன் கௌதம் கூட இருந்து பாத்துப்பான். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா மேடம்? இதுக்கு மேல டீடைல்ஸ் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. முதல்ல அந்த 8 அங்க இருந்து போயிடுவானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வேற ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஐயா சொல்லுங்க ஐயா. என்னையா, கூட வேற யாரும் இருக்காங்களா? இல்லங்க ஐயா, நானும் மேடம் மட்டும்தான் இருக்கோம். வெரி குட். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த போனே உன் வீட்டுல இருந்து வந்த போனு தான். உன் மகளுக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துறேன்னு நீ வீரா கிட்ட சொல்லணும். எஸ்ஐ மேடம் இதை நம்புவாங்களையா? யோ, சென்டிமெண்டா பேசினா எந்த பொம்பளையா இருந்தாலும் நிச்சயமா நம்புவாயா? உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். நல்லா சோகமா நடிச்சு கொட்டணும். அங்க இருந்து கிளம்புறதுதான் உன் வேலையே. இடம் ரொம்ப மோசமான இடங்கய்யா. பக்கத்துல சுடுகாடு வேற. இருட்டுனா ரொம்ப கஷ்டமாச்சே. எஸ்ஐ மேடம் டெட் பாடி கூட தனியா இருப்பாங்களையா? யோ, ஏஎஸ்பி மேடமுடைய ஆர்டர், அதையே நீ கேள்வி கேக்குறியா? இல்லங்கய்யா, உடனே கிளம்புறேன். முதல்ல அதை செய்.